என்ன முக்கியமான வாரம்ல சாம்பியன்ஸ் லீக்ல இந்த குவார்டர் ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் லெக் நடக்க போகுது. மற்ற கிளப்ஸ் எல்லாம் எப்படி இதுக்குள்ள வந்து அவங்கள அடிக்க போறது இல்ல, நீங்க மட்டும்தான் இன்னும் அன்பீட்டட் வெர்சஸ் ரியல் மெட்ரிட். அஸ்டான் வில்லா அந்த எதிரான வந்து அவனுங்களும் வந்து நல்லா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம், எஸ்பெஷலி ஃப்ரம் அசென்சியோ, ராஷ்ஃபோர்ட், இந்த மத்த கிளப்ல எல்லாம் டிஸ்கார்ட் பண்ற பிளேயர்ஸை வந்துட்டு இங்க சூப்பர் ஸ்டார்ஸா மாத்துறாரு நம்ம ஊனாயி. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. நம்மளோட சாம்பியன்ஸ் லீக் வீக்கெண்ட்னாலே வந்துட்டு வீக், அதனாலே வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரை போட்டு நம்ம 2 பேர்ல யாரை போட்டு அடிக்கலாம், இவங்க ஏதாச்சும் ஒரு தப்பான ப்ரெடிக்ஷன் பண்ணுவானுங்க, அதை வச்சு நம்ம செய்வோம்னு வந்து ஒரு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நாங்களும் அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்ல போறோம், கண்டிப்பா நடக்க போறது இல்ல, நீங்க வந்து திட்ட போறீங்கன்ட்டு. பட் அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றது முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க பிடிச்சிருந்தா. அண்ட் நாங்க பண்ற கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கடமை. ஸோ நீங்க அதை பண்ணியே ஆகணும். பட் இது வந்துட்டு என்ன முக்கியமான வாரம்ல சாம்பியன்ஸ் லீக்ல இந்த குவார்டர் ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் லெக் நடக்க போகுது. அதாவது பரவாயில்ல, என் கிளப்லாம் இருக்குது, அதனால கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கேன். உனக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, ஒரு ஒரு மன வருத்தத்தோட பாக்குற மாதிரி இருக்கும் உனக்கு. சரி, எப்படி இருக்கு? இல்ல, நான் அதை ரெக்கார்ட் பண்ணும் போதே யோசிச்சேன், இதுல வேற பண்ணணுமா, ஜாயின் பண்ணணுமா, இவன் எப்படி இருந்தாலும் இதைத்தான் உள்ள கொண்டு வருவான், எப்ப கேட்டாலும் எப்படியும் கிளப் இல்லைன்னா சொல்ல போறான் அப்படின்னு இன்ட்ரோல கொடுக்கும் போது நல்ல வேலை அந்த டாபிக் எடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரெடிக்ஷன் டாபிக் போயிட்டான் போல நினைச்சேன். இந்த கொண்டாந்து சுத்தி நிப்பாட்டிட்டான். எப்படி இருந்தாலும் அது என்னன்னா, இல்ல வேண்டாம், ஏன்னா போன எபிசோட்லயே முட்டு கொடுத்துட்டேன், மறுபடியும் கொடுத்தா மறுபடியும் அடிப்பாங்க. பரவாயில்ல, அது நாங்க 6 வச்சிருக்கோம்டா. சில இங்கிலீஷ் டீம்ஸ் நீங்க எல்லாம் வந்து என்ன ஜெயிக்கவே இல்ல. 6 சாம்பியன்ஸ் லீக், யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் வச்சிருக்கீங்களா? ஆமா, யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் 6 வச்சிருக்கீங்க. எஸ். அதனால நீங்க வந்துட்டு அதெல்லாம் ஒரு தடவையாச்சும் அதை சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கா. உங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுத்தனால இப்படி ஒண்ணு ஆயிப்போச்சு. என்ன பண்றது, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா எங்களுக்கு பறந்த மனசுடா, எப்படி என்ன பண்றது அப்புறம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்துட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சா அப்புறம் என்ன, அடுத்த சீசன் எல்லாத்தையும் ஜெயிச்சா தானே. ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜெயிச்சா அப்புறம் ஒரு இது இருக்காது, ஒரு ஹைப் இருக்காது, ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. சோ அதனால வந்து ஸ்லாட்டுக்கு அடுத்த சீசன் கொடுக்குறீங்க மாதிரி. பரவாயில்ல, கரெக்ட் தான். என்ன பண்றது, நாங்களும் கொஞ்சம் பொழைச்சிட்டு போனோம். நாங்களாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவல் ஆடி நாங்களும் கத்துக்கிறோம். ரியல் மேட்ரிட் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா பதறி போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் சொன்னதுக்கே கமெண்ட்ல அடிப்பீங்க. பட் சும்மா பண்ணுதான் சொல்றையாயோ, நாங்க இதெல்லாம் பயந்து போய் கிடக்குறோம். பட் நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. நிறைய இருக்கு. ஆன்சலாட்டியே சொல்லிட்டாப்ல, நாங்க இந்த மாதிரி ஆட மாட்டோம், ஏன்னா ஆர்சனல்னா பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க, நாங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து நாங்க டிஃபெண்ட் எல்லாம் பண்ணணும், நாங்க ஒழுங்கா ஆடணும், இல்லைன்னா ஆர்சனல் கூட எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க ஸ்டைல் வாய் பேசி எங்களை பெரிய டீம் பாரு. பெப்போ இப்படிதான், நாங்க வந்து ஒரு மொட்டமான டீம் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் முன்னாடி. ஏன் அப்படி பண்ணிட்டீங்க, நாங்க உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாதுயா. சரி சொல்லுங்க. நீ வந்து பிளே டவுன் பண்ற, கேட்டா லோ பால் கிம்மிக் போடுற. ரியல் மேட்ரிட வந்து நாங்க ட்ரை பண்ணோம், முடியல. மேன் சிட்டி ட்ரை பண்ணாங்க, முடியல. மேன் யுனைடெட்ல இதுலயே இல்ல, அதை நம்ம எடுக்கவே வேண்டாம். மத்த கிளப்ஸ் எல்லாம் எப்படி இதுக்குள்ள வந்து அவங்கள அடிக்க போறது இல்ல, நீங்க மட்டும்தான் இன்னும் அன்பீட்டட் வெர்சஸ் ரியல் மெட்ரிட். ஒரு வாட்டி தானே, அதுவும் 2006ல ஆடி இருக்கோம்டா, அதுக்கப்புறம் இப்பதான் ஆடுறோம். தேவையில்ல, ஸ்டாட்ஸ் படி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அகைன்ஸ்ட் ரியல் மெட்ரிட் உங்களுக்கு மட்டும் தான். நம்ம இந்த ஆர்சனல் எடுத்தோம்னா அதை பத்தி நான் ஃபுல்லா டீடைலா பேசலாம், ஸ்டாட்ஸ் பத்திலாம். பட் நம்ம வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த 4 பிக்சரையும் சொல்லி விட்டுலாம். சோ வந்து நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் 2 கேம் நடக்க போறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாயர் வர்சஸ் இன்டர், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்படியே பேரலா வந்துட்டு ஆர்சனல் வர்சஸ் ரியல் மேட்ரிட் நடக்க போகுது. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பார்சலோனா வர்சஸ் டாட்மண்ட், பிஎஸ்ஜி வர்சஸ் அஸ்டன் வில்லா. சோ ஆக்சுவலா பார்த்தோன்னா எல்லா மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு எக்ஸைட்டிங்கா தான் இருக்க போகுது. எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா டஃப் கொடுக்குற டீம்ஸ் தான் இருக்கு. எக்ஸப்ட் பார்சலோனா டாட்மண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பார்சா ஈஸியா போயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. மத்தபடி அந்த 3 கேமுமே வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் எண்டடா ஒரு ஈக்குவலா போவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கு ஜெனரல் ஃபர்ஸ்ட் தாட்ஸ், உனக்கு இந்த பிக்சர்ஸ் பார்த்தா நல்ல குவார்டர் ஃபைனல் மேட்ச் அப்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பார்சா டாட்மண்டே வந்து எஸ் நம்ம ஆபீஸா சொல்லுவோம் பார்சலோனா தான் வந்து ஈஸியா உள்ள போவாங்கன்னு. பட் டாட்மண்ட் ஹேஸ் ஒரு 20% சான்ஸ் ஏதோ ஒன்று பண்றதுக்கு, அவங்க ஹோம்லயாச்சு ஏதோ ஒன்று பண்றதுக்கு ஒரு 20% சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா 2 பெரிய தலைகள், ஆர்சனலும் சரி ரியல் மேட்ரிடும் சரி. வண்டியில எத்தனை தலை இருக்கு பாத்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. தலை நம்ம பஸ்ல எத்தனை தலை ஏறி இருக்கு? ஒரு தலை தான் இருக்கு. எத்தனை தலை ஏறி இருக்கு? என்ன ஒரு தலைன்றீங்க?
அவங்க ஒரு கேம்ல போறாங்க. நீ வந்து இன்னும் பாயில இன்ட்ரெஸ்ட் இருந்தா பெரிய தலைவர் வந்துருப்பாரு. நாங்களே வந்து இப்பதான் 2வது 3வது சீசன் கண்டினியூஸா சாம்பியன்ஸ் லீக்ல ஆடவே போறோம். உடனே இருந்தாலும் நீங்க பேசுற வாய்க்கு அப்ப நீங்க பெரிய தலையா தான்டா இருந்தாகணும். நீங்க அப்படி இந்த மாதிரி வந்து நாங்களா நோ பால் பேசுவோம். கிமிக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இருந்த நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் கூட இன்ஜர் ஆயிட்டான்டா. சரி வாடா நீ கண்டினியூ பண்ண, அப்புறமா வருவோம் ம். வாசல். அப்புறம் நாம வந்து இன்டர் வர்சஸ் பயன் போனோம்னா ஒன்ஸ் அகைன் சூப்பர் பயங்கர அட்டாக்கிங் சைடு வர்சஸ் பயங்கர டிஃபென்சிவ் சைடு இன்னொரு கேம் எஸ் இருக்கு. அதே மாதிரி வில்லா வர்சஸ் பிஎஸ்ஜி வந்து நான் வந்து அந்த கேமையே வந்து ஒரு வின் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் மாதிரி பாக்குறேன். அந்த கேமையே தாண்டி இந்த புது ஃபார்மேட்டுக்கான பயங்கரமான வின் தான் அந்த கேமே, அந்த பிக்சரே. ஏன்னா ஒரு கேம் லைக் ஒரு ஆஸ்டன் வில்லானால உள்ள வர முடியுது, ஒரு பிஎஸ்ஜி வந்துட்டு தேவ் ஆல்வேஸ் வின் தேர். பட் ஸ்டில் இப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் செமிஃபைனல் மறுபடியும் போறதுக்கு பிஎஸ்ஜிக்கும் இருக்கு. they played a super game against Liverpool to knock them out. சோ அந்த கேமே வந்து ஒரு வின் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் மாதிரி எடுத்துக்கிறேன். சோ அந்த கேம் வந்து தனியா நான் வச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா பயன் வர்சஸ் இன்டர்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எஸ் பயன் புண்டஸ் லீகால போட்டு பொழந்துகிட்டு இருக்கானுங்க, கோல் மேல கோலா கேன்லாம் விட்டு எஸ் பயங்கரமா ரைஸ் பிரிக்கிறான். ஆஃப் அவங்களோட ஸ்டார்மேன் நம்ம கேன் பத்தி சொல்லி ஆகணும். யா அவன் மீன் ஃபினாமினல். ம். அவர் தான் வந்து டாக், வேற யாருமே இல்ல. அந்த பாயர்ன் மியூனிக் டீம்லயே அவர் தான் டாக் டெஃபினட்டா. சோ யா அதான் அவங்க வந்துட்டு 10வது மீட்டிங் ஆமா இது வரைக்கும் பயனுக்கும் இன்டருக்கும் இது வரைக்கும் நடக்க போறதுன்னு பார்த்தா 10வது மீட்டிங் ஆமா. அதுல வந்துட்டு பயன் 5 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க 10வது மீட்டிங்ல. ஒரு டிரா டிரா 3 த தடவை மேட்ச் தான். ஏன்னா தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிராஸ் இருக்குதாச்சு. அதான் ஒரு டிரா 3 லாஸ். அதனால 10 மீட்டிங்ல வந்து இதான் வந்து நடந்திருக்குது இது வரைக்கும். இந்த ரெண்டு சைடுல வந்து 2022-23 குரூப் ஸ்டேஜ்ல மீட் பண்ணிருக்காங்க கடைசியா. சோ அதான் வந்து இந்த கேம் நடந்திருக்குது. பட் கமிங் டு இன்ட்ரெஸ்ட் சைடு, நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருந்தோம், ஒரே கோல் தான் கன்சீடட் குரூப் ஸ்டேஜ்ல. ஆமா நாக் அவுட்ஸ்லயும் ஐ திங்க் தே கன்சீட் ஒன்லி ஒன் கோல், எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த போன குரூப் இதுல வந்து 4-1 ஜெயிச்சாங்க நினைக்கிறேன் அகேன்ஸ்ட் ஃபைனோட். சோ அதுவுமே வந்து அந்த ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி. டிஃபென்சிவ்லி இப்போதைக்கு அவங்க ஆமா 2 விட கோல். மாட்டாங்க அந்த ஒரு. ஆமா, அதுவும் இல்லாம வந்து செரியால வந்து கொஞ்சம் நாப்போலி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு இன்டருக்கு. செரியால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் அந்த லெவலுக்கு இல்ல. இன்னுமே ஐ திங்க் தேர் ஸ்டில் டாப் ஆஃப் தி லீக், பட் ஸ்டில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் சரியில்லை. சோ நாப்போலி வந்து கொஞ்சம் கேட்ச் அப் பண்ணிட்டே வராங்க பக்கத்துல. அதனால வந்து இன்டருக்கு இது எவ்வளவு பெரிய இதுன்னு தெரியும். அது நாட் டு ஃபர்கெட், அவங்க வந்து 2 இயர்ஸ் முன்னாடியே ஃபைனல் வந்தாங்களா, 2 இயர்ஸ் முன்னாடி ஆமா ஆமா அந்த சிட்டியோட மான் சிட்டியோட ராடரி 2 இயர்ஸ் முன்னாடி. ஃபைனல் வந்தாங்க. அண்ட் இன்சாகி வில் பி ரியலி டிட்டர்மின்ட். இது வந்து சூப்பர் கான்ட்ராஸ்டா, ஒரு டீம் ஃபுல் அட்டாக்கிங். ஆனா பயன்லயுமே வந்து அந்த யூப்பமக்கானோ அவுட், மூசியால அவுட், இவங்க எல்லாமே இன்ஜர்ட் அவுட் மூசியால இந்த அவுட். கேம்ல. ஆமா ரீசெண்டா அவுட் ம் ஆனாரு அந்த லீக் கேம் ஆடி. ம் அதுதான் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆஹ், ஒரு ப்ராப்பர் கேம் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பாலா இருக்கணும். ஸ்பெசிபிக்லி சொல்லணும்னா சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பாலா இருக்கும் இது. ஏன்னா வந்து டிஃபரெண்டா டாக்டிக்ஸ் மாத்தி அவங்க ரெண்டு பேருமே. இன்டர் அந்த அதர் வந்துட்டு இப்ப அந்த தூரம் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே லட்டூரா மாட்டினு தான் சொல்லுவாங்க. பட் மார்க்கஸ் தூரம் வந்துட்டு இந்த லாஸ்ட் நம்ம சாம்பியன்ஸ் லீக் பிக்சர்லயே பார்த்தா அவர் தான் 2 கோல் போட்டாரு பயங்கரமா ஆடி. சோ அவங்க வந்துட்டு கேன்னா இங்க வந்துட்டு தூராம் அண்ட் லட்ரு 2 பேர் இருக்காங்க. சோ ஒரு நல்ல அட்டாக்கிங் பேட்டிலாவும் இருக்கும், அட் சேம் டைம் டாக்டிக்கலாவும் இருக்கும். ஏன்னா வின்சென்ட் காம்பனி சைட்ல வந்துட்டு டிஃபென்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் நம்ம போன கேம்ல வந்து அப்படியே நம்மள வந்து வாய் அடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து இந்த பாயர் லெவர்கூசன் டீமையே வந்து 5-0 போட்டு அவங்க வந்து ஷார்ட்டே எடுக்க விடாம சப்ரஸ் தம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணதுனாலதான் அதனால முடிஞ்சது. ஸோ போத் டீம்ஸ் நான் வந்து இப்படிதான் ஆடுவாங்கன்றது என்னால சொல்ல முடியல. பட் இட் வில் பி டெஃபினெட்லி a good tactical battle for sure. இன்டர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு கிடைக்கிறது, அவங்க கிரியேட் பண்றது ஒரு 4 சான்ஸ் தான். பட் அவங்க அதை எடுத்துடுறாங்க. Yes. இப்ப பயன் வந்து they create a lot of chances, ஆனா நெசசரிலி எல்லாத்தையும் அவங்க ஸ்கோர் பண்றது கிடையாது. சோ இன்டர் வந்து அவங்க தான் கேம் பிளானே அதான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி நம்ம 4 சான்ஸ் கிரியேட் பண்ணா போதும், ஆனா அந்த 4 சான்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா அந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய பிளானாவே இருக்கும் இந்த கேம் வந்து அப்ரோச் பண்றதுல. ஐ பர்சனலி ஃபீல் கடைசி 22 கேம்ல பயன் ஹோம்ல தோத்ததே இல்லையா. தேவ் இந்த சாம்பியன்ஸ் லீக்ல 22 கேம்ல they won 17, draw 5. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் அட் ஹோம் பயன் ஹோம்ல பயன் ஹேவ் டு டேக் அ லீட். இன்டரோட ஹோம்ல பயங்கர ஹாஸ்டைலா செம கஷ்டமா இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது வந்து ஐ எம் கோயிங் ஃபார் இன்டர். ஐ ஃபீல் இன்டர் கேன் ஸ்டாப் பயன்ஸ் அட்டாக், ஆனா கிரியேட் ஒன்லி 1 or 2 சான்சஸ், ஆனா அதுலயும் எடுத்துருவாங்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குதான். பாயர்ன்ல இன்னொரு ஸ்டார் பெர்ஃபார்மர் வந்து இப்ப இந்த ஒலிசியை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இன்னொரு கான்ட்ராக்ட் டிராமா போயிட்டு இருக்குது. as usual லீராய் சானியோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுது, அவரும் வந்து கிளம்ப போறாங்க அப்படின்னு தான் பேசலாம் வர போயிட்டு. அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்லையா அதெல்லாம் ஒரு பெரிய பேச்சா இருக்க போகுது. பட் நீ சொன்ன மாதிரி இன்டர் வந்து அவனுக்கு டஃப் கொடுப்பானுங்க தான் அந்த ஒரு 2 சான்ஸ். எனக்கு என்னமோ தெரியல, இந்த கேம் வந்துட்டு எப்படியோ இன்டர் தாக்கு பிடிச்சு 0-ஆல்னு நிறுத்தி விட்டு
வாங்கடா என் இடத்துக்கு வாங்கினாலும் இழுத்துட்டு போறானுங்க. பட் இது ஒரு க்ளோஸ் கேமா இருக்கும் போது, பட் ஐம் ஸ்டில் கோயிங் ஃபார் பாயர்ன் மியூனிக் டு கோ த்ரூ. நான் வந்து திஸ் ஒன் இஸ் ஃபார் முல்லர். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த கிளப் இந்த சீசன் என்னோட அவரு 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இஸ் லீவிங் இந்த கிளப் வர சொல்லியிருக்காரு. போன வருஷம் தான் வந்துட்டு ராயஸ் எண்டு, இந்த வருஷம் முல்லரு, எல்லா லெஜெண்ட்ஸா போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நாயர் கிளம்பிடுவான். ஸோ வந்துட்டு இந்த கோல்டன் ஜெனரேஷன் ஆஃப் அந்த ஜெர்மனி பிளேயர்ஸ் வந்துட்டு எல்லாரும் ஒண்ணு ஒண்ணா கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் ஒன் ஃபார் முல்லர், அவருக்காக வந்து பாயர்ன் மியூனிக் போவாங்கன்றாரு. பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இதான் ஃபர்ஸ்ட் கேம். நீங்க காமெண்ட்ஸ்ல இருந்து சொல்லுங்க என்ன நடக்கும்னு. பட் செகண்ட் கேம் as கமிங் பேக் டு மெட்ரிட் vs ஆர்சனல், ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். நான் ஏன் ஆர்சனல் சொல்றேன், ஐ மீன் பிஃபோர் வி டாக் ஏன் அபௌட் சொல்லுவேன்னு தெரியவன்டா, நாங்க அடி வாங்கினா இல்லடா, திருப்தியா இருக்கும் ப்ரோ. திஸ் இஸ் a very valid point. இதை நான் வந்து இந்த ஷோலயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்மள ரிவ்யூ பண்ணும்போது சாம்பியன்ஸ் லீக்ல ரியல் மேட்ரிட் வந்து பாலை விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய அவுட் ஆஃப் பொசிஷனோட டிஃபென்ஸ் ரொம்ப மோசம். தே வில் நாட் ரிகவர். ஆர்சனல் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுடைய அவுட் ஆஃப் பொசிஷன் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப சாலிட். கேப்ரியல் இல்ல, பெரிய மிஸ் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஹக்கூப் கிவியார் இன்னொரு சிஸ்டம் பிளேயர் தான், அவன் நல்லாவே தான் ஆடுவான். ரொம்ப மோசமான பிளேயர் கிடையாது, கேப்ரியல் லெவல் கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும் தான். பட் ஸ்டில் ஆஸ் அ டீம் with கிவியார் inside they are more than capable to defend together. ஆனா ரியல் மெட்ரிட் வந்து இன்னுமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் குவாலிட்டி தான் அதிகம். ஒரு டீமை எடுத்து பார்த்தோம்னா ஆர்சனல் ஆர் a better team. ரியல் மெட்ரிட் will win because of individual players turning up in different games. இப்ப ரியல் மேட்ரிடோட டிஃபென்ஸ்ல வந்து ஆர்சனல் ஹர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நிறைய இருக்கு. ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், they will not recover. ஒருத்தவன் பாலை விட்டானாலே வந்து திரும்பிலாம் வரமாட்டான். That's how they play. அது வந்து அவங்க வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அவங்க எடுத்து விளையாடுறாங்க. இப்ப வீக்கெண்ட்ல வந்து they lost against வெலன்சியான்னு நினைக்கிறேன். கடைசியில மிடில் ஆஃப் த பார்க்ல வந்து they lost the ball. ரெண்டே டிஃபெண்டர்ஸ் தான் வர, எவனும் திரும்பியே வரல பின்னாடி. பிகாஸ் தட் இஸ் how they play. இது வந்து டைம் அண்ட் டைம் அகைன் நான் இங்க சொல்லியிருக்கேன். அதுக்கு எல்லாத்தையுமே என்னை அடிச்சிருக்காங்க. பட் தட் இஸ் how ஆன்செலாட்டி அந்த டீமை செட்டப் பண்றான். நீ வராதடா, 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேர் உட்காந்து டிஃபெண்டிங் பண்ணிட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் பண்றான். ஆனா அகைன்ஸ்ட் ஆர்சனல் that will not be enough. That is my point. அதனால தான் நான் வந்து ஆர்சனல் ஓவர் 2 legs they have more chances to qualify. ஆமா லிவர்பூல் அடிச்சிட்டாங்க, மான்செஸ்டர் சிட்டி அடிச்சிட்டாங்க. ஆமா லிவர்பூல் மான்செஸ்டர் சிட்டி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆர்சனல். அது நீ ஒத்துட்டான். நீ இல்ல, நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு. நீ ஸ்டாட்ஸ் வைஸ் இல்ல, நீ வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்தாலுமே ஆப்டா மாடல் படி பார்த்தா ஆர்சனல் தான் 41% ஹையஸ்ட் சான்சஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்க நல்லா இருக்கும். நான் ரியலிஸ்டிக்லி என்ன சொல்றேன், கிவியார் ஸ்ட்ராங்ன்ற. கிவியார் இஸ் வெரி குட் பால் பிளேயிங் டிஃபெண்டர். எஸ் ஓகே, அவன் வந்துட்டு அதெல்லாம் நல்லா பண்ணுவான். ஆனா டிஃபென்சிவ்லி அவன் சாலிட் இல்ல. சோ மை ப்ரிஃபரன்ஸ் டிம்பர் சென்டர் பேக்கா போட்டு பென் ஒயிட் ரைட் பேக்கா போட்டுனா இன்னும் சாலிடா இருக்கும். தட் வில் டெஃபினெட்லி ஒர்க் அவுட். என் ப்ரிஃபரன்ஸ் அதுதான் இருக்கும். ஏன்னா ஹைட் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் தான் கிவியா இருக்கும் டிம்பருக்கு. பட் நீ சாலிடா ஒரு சென்டர் பேக் வேணும்னா ஐ வுட் ராதர் ப்ரிஃபர் டிம்பர் ஓவர் கிவியார். Why not put White as center back and Timber as right back? ஏன்னா ஒயிட் எக்ஸ் சாக்கா தான் எங்களோட பெஸ்ட் ரைட் சைட் பார்ட்னர்ஷிப். ஸோ அதனால வந்து நான் பென் ஒயிட் ரைட் சைட்ல போடுவேன். பென் ஒயிட் ஓடகார்டு சாக்கா போட்டா ரைட் ஏதாச்சும் பண்ணிடுவானுங்க. அப்பதான் ஓடகார்டா பர்ஃபார்ம் பண்ணுவான் நீ இந்த மாதிரி சிஸ்டம்ல போட்டாதான். ஸோ அதனால வந்து பென் ஒயிட் ரைட்ல இருக்கிறது பெட்டரு. ஹோப்ஃபுல்லி இதுதான் ஒர்க் அவுட் ஆகணும். அப்புறம் என்னதான் ஆர்சனல் நீ சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் பொசிஷன் இருந்தாலுமே அவனோட ப்ராப்ளம் வந்து லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். என்னதான் லீட் எடுத்தாலுமே இந்த 5 minutes 2 கோல் கன்சீட் பண்றதெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரண விஷயம். இந்த மாதிரி வந்து சட்டு புட்டு 2 கோல் வாங்கிருந்தேன். 1 கோல் வாங்கினாலும் கான்பிடன்ஸ் டவுன் ஆயிடுவாங்க பசங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கோல் வாங்குறதெல்லாம் டவுட்டே இல்லை. அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்ல தான் இவனுங்க த்ரைவ் பண்ணுவானுங்க ரியல் மேட்ரிட். சோ அதனால நீ என்னதான் ஸ்டாட்ஸ் அவனுக்கு மோசமாடுறானுன்னு நினைச்சாலுமே நாங்க வந்து அந்த பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் கான்பிடண்டா ஆடுறதுதான் மேட்ரு. சோ அது எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா ஆர்சனல் ரொம்ப நாளைக்கு கழிச்சு இவ்வளவு பெரிய பிக் பிக்சர் ஆட போடுறாங்க. போன வாட்டி பாயன் வந்து அவங்க சஃபர் பண்ணிட்டு இருந்தால ஐ ஃபெல்ட் அது வந்து ஒரு ஈக்குவல் சான்ஸ் இருக்கு கேம்ட்டு. இந்த வாட்டி வந்து ரியல் மேட்ரிட் என்ன சஃபர் பண்ணாலும் ஸ்டில் சாம்பியன்ஸ். அவங்க லிட்டரலி அவங்க தான் சாம்பியன்ஸ் ஆஃப் யூரோப். அந்த மாதிரி ஒரு டீம் கிட்ட அந்த மென்டாலிட்டி கிட்ட இவ்வளவு வருஷமா பண்றவங்க கிட்ட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். ஸோ ஐ ஃபீல் அது ஒரு டிஃபரெண்டான ஃபேக்டரா இருக்கும் போது. பட் மேபி பார்க்கலாம். ஓவர் 2 legs வந்து ஏதாவது ஹோப் இருக்குது எனக்கு. வந்து எமிரேட்ஸ்ல வந்துட்டு எப்படியாச்சும் ஆர்சனல் ஜெயிச்சுட்டு செகண்ட் லெக்ல வந்து ஹராம் பால் போடணும்ன்றதான் என்னோட ஆசை. பாப்போம் அது நடக்குதான்னு. இல்ல அதுக்கு தான் நான் வந்து என்னன்னு சொல்றேன், அந்த எமிரேட்ஸ்ல வந்துட்டு யூ கேன் நாட் சிட் பேக், யூ ஹேவ் டு அட்டாக். ஆனா கண்டிப்பா பண்ணுவாங்கன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. they won't sit அந்த back. அட்டாக்ல தான் வந்து கேமே வில் பி டிசைடட் பை. இப்ப பென் ஒயிட் தான் ரைட் பேக் ஆடுறானா, பென் ஒயிட் வர்சஸ் வினிசியஸ் ஜூனியர் தான் கேம். அந்த மொத்த கேமுமே அங்கதான். ஏன்னா அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்டாக்கிங்கும் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு டிஃபென்ஸ் தான் மொத்த கேமே நடக்க போகுது. ராட்ரிகோ சைட்ல பால் வரது போல பெருசாலாம் ஒன்னும் வராது. எம்பாப்பே அண்ட் வினிசியஸ் ஜூனியர் கம்பைனிங்
அலாங் வித் யுவர் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் டிஃபென்ஸ். அங்கதான் கேமே டிசைட் ஆக போகுது. அண்ட் இஃப் இட் கோஸ் டு பெனல்டிஸ், தயவு செஞ்சு ரயாக்கு ப்ராப்பரா கோச்சிங் கொடுக்க சொல்லுங்கடா. அவன் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி குதிச்சான் மாதிரி முன்னாடியே பிரஸ் பண்ணிட்டா குச்சிருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியல அது என்ன ட்ரைனிங்ட்டு. பட் நீ என்ன சொன்ன மாட்டேன் எனக்கு என்னன்னா, ஆக்சுவலா எனக்கு வினிஷியஸ் எல்லாம் உண்மையா சொன்னா வினிஷியஸ் பயமே கிடையாது. வினிஷியஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்கன்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பிரச்சனை வந்து அந்த ரைட் சைட்ல ராட்ரிகோ அண்ட் எம்பாப்பே இவனுங்க அண்ட் பெல்லிங்கமோட பாஸ் தான். எனக்கு இன்னும் 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு டேஞ்சரு. வினிஷியஸ் will be easy to handle. இதை நான் தைரியமாவே நான் சொல்லுவேன் நானு. அப்படிங்கிற ஐ ஜஸ்ட் ஃபீல் அவங்களுடைய மோஸ்ட் அட்டாக்கிங் த்ரெட்டே வினிஷியஸ் தான். அது ராட்ரிகோல மேல பெருசா பண்றதுதான் பண்ணுவான்ல. நாங்க எங்களுக்கு இந்த பென் ஒயிட் டிம்பர்லாம் இருந்தானா உட்கார வச்சிருவாங்க ஈஸியா அவனுங்க. அதெல்லாம் எனக்கு என்னமோ அந்த நீ லிங்க் அப் பிட்வீன் ராட்ரிகோ அண்ட் எம்பாப்பேங்கற, நான் லிங்க் அப் பிட்வீன் எம்பாப்பே அண்ட் வினிஷியஸ்ங்கறேன். சோ லெட்ஸ் see இந்த பக்கமால் அந்த பக்கமா. பட் உன்னோட அந்த பக்கம் கன்சர்ன் எனக்கு புரியுது. லூயிஸ் மைல்ஸ் கெல்லி ஹியூஜ் கேம், அதனால நீ அப்படி யோசிக்கிற. நம்ம இந்த சீசன் பார்த்ததுல அவன் எவ்வளவு வாட்டி அவன் மிஸ்டேக் பண்ணா இருக்கான்றது தெரிஞ்சிச்சு. யங் கிட் ஆப்வியஸ்லி வந்து அவன் ஆடின ஒரு 10 கேம்லயே வந்து 3 கேம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இடத்துல ஃபவுல் பண்ணி ரெட் கார்டு வாங்கி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிவ் அவே ஃபவுல்ஸ் தான் கொடுத்துட்டான். சோ அதெல்லாம் கொஞ்சம் அவன் திருத்தணும். பட் இஸ் ஆப்வியஸ்லி சாலிட் அதர்வைஸ். பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தானே வரும். இங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுலாம் கண்டிப்பா. ஐ எம் கோயிங் ஃபார் an Arsenal combined victory over 2 legs, narrow combined victory. ஃபர்ஸ்ட் லீக் மட்டும் பத்தி பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் லீக் பத்தி இப்ப இந்த எமிரேட்ஸ் கேம்ல வேணா நான் சொல்றேன், ஆர்சனல் வந்து 2-1 அப்படி ஜெயிப்பாங்கன்னு ஒரு 1 கோல் லீட்ல போவாங்க அப்படிங்கிற. அதான் போனாரோ வந்துட்டு 1-0 வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெக் அவே ஃப்ரம் ஹோம் வின் பண்ணிருக்கீங்க. செகண்ட் லெக் வந்துட்டு 0-0 டிராப் பண்ணி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் டைம் எங்க டீம்ல இருந்தாரு. அதனால அப்படின்னு இருக்கீங்க. கடைசியில வந்து 2017-18 கேம்பெயின்ல இருந்து ரியல் மேட்ரிட் வந்து 22 தடவை இங்கிலீஷ் சைட்ஸ் கூட விளையாடி இருக்காங்க. அதுல 11 டைம்ஸ் வின், 6 தடவையும் தோத்துருக்காங்க. அது ஃபுல்லா ரியல் மேட்ரிட் கூட தான் இருக்கும். பட் எனிவேஸ் நெக்ஸ்ட் கேம் மூவ் ஆன் பண்ணுவோம். பார்சிலோனா டாட்மண்ட். என்னடா டாட்மண்ட்க்கு வாய்ப்பே இல்லைங்கிற நீ? அப்படிதான் ஆக்சுவலா வந்து ஏன்னா லேட்டர் ஆஃப் இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு அவனுங்க நல்லா ஆடல பெருசா. பட் ஆக்சுவலா இவங்க 2 பேருமே இந்த சீசனே ஃபேஸ் பண்ணிருக்காங்க சாம்பியன்ஸ் லீக்ல. அதுல பார்சா 3-2 தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ அப்படி எடுத்து பார்த்தோம்னா எஸ் டெஃபினெட்லி தேர் ஆர் சான்சஸ் ஃபார் டாட்மண்ட் ஆன் 2 legs. பட் எனக்கு என்னமோ வந்து லீனிங் டுவர்ட்ஸ் பார்சலோனா தான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இப்ப ஃபயரா ஆடுறாங்க. எஸ்பெஷலி நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது ரஃபீனியா ஃபார்ம் தான். பட் டாப் ஆஃப் தட் லெவாண்டோஸ்கி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவரும் மறுபடியும் இஸ் கெட்டிங் பேக் டு ஹிஸ் ஃபார்ம். அண்ட் பெட்ரி சொல்லவே வேணாம். அவர் தான் வந்துட்டு இப்ப பாலனார் கண்டர்னு நம்மள போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம போன எபிசோட்ல எப்படா நீ அவரை மென்ஷன் பண்ணல அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம ப்ராப்பரா உட்காந்து ஒரு பார்சலோனா கேம் நாங்க பாக்குறோம் பெட்ரியோட இம்பாக்ட் என்னன்னு தெரியறதுக்கு. பட் ஐ ஃபீல் ஆன் அன் ஓவரால் சிஸ்டம் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நாளா இந்த சிஸ்டம் இந்த மேனேஜர் இருக்காங்க. டாட்மண்ட் புது மேனேஜரால போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அங்க மாறிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன் தட் கேஸ் மோர் ஸ்டேபிள் இதுதான் வந்துட்டு நம்ம பார்சலோனான்றது. உனக்கு எப்படி தோணுது? ஆன் பேப்பர் நோ டவுட் பார்சலோனா வந்து கிளியர் ஃபேவரட்ஸ், அதுல எந்த சந்தேகமே இல்லை. எனக்கு என்னன்னா இந்த புது கோச் டாட்மண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஃபீல் தே பிக்ட் அப் சம் ஃபார்ம். 3 wins in the last 5 games அவங்க. That's also that we have to take into account. என்னடா இவனுங்க இப்படி டக்குன்னு இது பண்றானுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. It's just that they have a good இது when coming into these games. Usually knockout gamesல Dortmund will try to do much better than the league. லீக்ல கோமாளித்தனம் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால I'm just giving Dortmund ஒரு 20% சான்ஸ் அவங்க ஏதோ ஒன்று பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனா என்னன்னா பார்சலோனா ஆர் unbeaten in 5 meetings with Dortmund இது வரைக்கும் யூரோப்பியன் காம்படிஷன்ல. win 3 and drawn 2 இது வரைக்கும். அதனால வந்து அதை சொன்ன மாதிரி 3-2 ஃபர்ஸ்ட் லெக்ல வேற ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோன் டு பி இன்கிரெடிபிளி டஃப் ஃபார் டாட்மண்ட். ஃபர்ஸ்ட் லெக் அட் ஹோம், அவே டு பார்சா வேற. ஸோ அங்க போய் இஃப் தே கேன் கம் அவே வித் தி டிரா ஆர் சம்திங் தென் இட் இஸ் பாசிபிள். ஏன்னா பார்சலோனாவோட ஹை லைன் வந்து வில் கிவ் டாட்மண்ட் சான்சஸ் டு ஸ்கோர். ஆனா டாட்மண்ட் கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையுமே அவங்க எடுக்கணும். ஆமா அதுதான். அட் தி சேம் டைம் பார்சா வந்து நிறைய கிரியேட்டும் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமா ஸ்கோர் பண்றாலுமே வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். சோ அது ஒரு மேட்டர் இருக்குது. அவங்க டிஃபென்சிவ் எப்படின்னு தெரியல. அதனால உங்களுக்கு கேக்குறேன். ஆமா அதான் பார்சாவோட இது வந்துட்டு தே பிளே ரியலி ஹை லைன். 2 ஃபுல் பேக்ஸ் கூண்டேவும் சரி பால்டேவும் சரி தேர் வெரி வெரி ஹை. 2 சென்டர் பேக்ஸ் வச்சு யூசுவலா லிவர்பூல் நாங்க பண்ணுவோம்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி தான் தே பிளே நவ் பிகாஸ் தே வாஸ் ஃபுல் அட்டாக் ஃபோக்கஸ்டு. அண்ட் மெயினான விஷயம், நீ லமீன் யமால பிடிக்கலன்னா கேம் இஸ் டன். அவன் போடுற பாஸ் எல்லாம் பார்த்து நான் உட்காந்து இந்த லாஸ்ட் 3-4 கேம்ஸா பார்த்தேன்.
மனுஷனே எல்லாம் தெரியுமாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அத்லெட்டிக்கோட கோப்பா டெல் ரே கேம்ல ஃபுல்லா உட்காந்து பார்த்து இவ்வளவுதானா கேப் இருக்கு, அந்த பால் கேப்புக்குள்ளாரே பால் விட்டான்டா, எப்படி பால போட்டானே தெரியலடா. தண்ணி மேல எங்க ஊத்துறீங்க? நியாயத்துக்கு பால போட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அந்த ஹாஃப் ஸ்பேஸ்ரா, லெஃப்ட் பேக்கும் லெஃப்ட் சென்டர் பேக்குக்கும் இருக்கிற ஹாஃப், ஐ திங்க் ஸ்லாட்டர் பேக்கும் அவனோட லெஃப்ட் பேக் யாரும் எனக்கு தெரியல டாட்மண்ட்ல, அவங்க ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் கேம். லமீன் யமால்ட்ட வந்து பால கொடுத்துட்டானுங்க, யமாலை நீ என்னாலும் பண்ணு டாட்மண்ட் விட்டானுங்கன்னா கேம்ஸ் தான். லமீன் யமால் நம்பித்தான் கேம் இருக்கு. ரஃபினியா கூட விட்டுறலாம், எனக்கு லமீன் யமால் நம்பித்தான் கேமே இருக்கு. ஆமா, ஒருதானே இப்ப next goat அந்த ஃபார்மேட் குட்டி கோட் அவர்தான். I'm going for a draw-டா கேம்ப் நூல. பாப்போம், ஏதோ ஒன்னு தோணுது, டிரான்னு என்னன்னு பாப்போம். சரி, லாஸ்ட் கேம் PSG vs வில்லா. Yes, this is a personal vendetta for Unai Emery. அவங்க என்னதான் PSG துரத்தி அனுப்பல, இவருதான் போனார் ஆர்சனல் நம்பி, நாங்க தான் துரத்தி அனுப்பிச்சிட்டோம். பட் அவருக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இன்ஸ்டன்சஸ்ல தெரியுது இந்த மாதிரி பழைய கிளப்போட ஆளும்போது எக்ஸ்ட்ரா வெறி வரும். ஏன்னா ஆர்சனல் வந்த உடனே மட்டும் நல்லா வெறி ஆயிட்டு எதையாச்சும் ஒரு பண்ணி ஜெயிச்சிட வராரு. அந்த மாதிரிதான் இந்த PSG கேமும் இருக்க போகுது. பட் PSG இன் சாம்பியன்ஸ் லீக் have been incredible ever since they picked up form. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு என்னடா அவனுங்க ஒரு டீமோட ஜெயிக்க மாட்டானுங்க, மட்டமான டீம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சாருன்னு சொன்ன மாதிரி உங்க லிவர்பூல் டிபிக் பண்ணாங்க. அவையில வந்துட்டு முன்னாடில இருந்தும் வந்து நல்ல குரூப் ஸ்டேஜ்ல ஃபார்ம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ they have been incredible. அஸ்தான் வில்லா அந்த எதிரான வந்து அவனுங்களும் வந்து நல்லா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம், எஸ்பெஷலி ஃப்ரம் அசென்சியோ, ராஷ்வர்ட், இந்த மத்த கிளப்ல எல்லாம் டிஸ்கார்ட் பண்ற பிளேயர்ஸை வந்துட்டு இங்க சூப்பர் ஸ்டார்ஸா மாத்துறாரு நம்ம உனாயி. ஸோ this is a perfectly balanced விஷயம். நம்ம உனாய் எமரி வந்து how good he is a cup manager. நீயே சொல்லியிருக்க, லீக தவிர வந்து கப்ல தாண்டா உனாய் எமரியோட உண்மையான விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. I think they also defeated Bayern இல்ல குரூப் ஸ்டேஜ்ல, ஞாபகம் இருக்கா அந்த டுரானோட கோல்? I think they defeated Bayern நினைக்கிறேன். So it is not going to be easy. but Paris நான் பார்த்தேன், 2 லெக்ல நான் பார்த்தேன், நீயும் பார்த்த, வெறித்தனமான கேம். அந்த ஃப்ரண்ட் 4 குவாரட்செலியா, டெம்பெலே, வேற யாரு, பார்கோலா, அந்த டிசையர் டூ, கான்காலா ராமாஸ், இவங்க எல்லாம் குவாரட்செலியா, இவங்க எல்லாம் வேற லெவல்ல விளையாடுறானுங்க. அப்படியே அது விட்டோம்னாலும் மிட்ஃபீல்ட் அந்த 2 பேரு, ஜாவோ நெவஸும் சரி, விட்டினியாவும் சரி, அதுதான் மெயினா சொல்றேன். ஆக்சுவலா அந்த விட்டினியா மிட்ஃபீல்ட் அவங்களுக்கு வந்து அந்த சைட்ல யார் ஆடுவாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அஸ்டன் வில்லா மார்கன் ராஜர்ஸ் வந்து அவர் அட்டாக் அவரு பயங்கரமா இருக்காரு. எல்லாருமே வந்து ஏடா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா யங் யூத் ஸ்குவாட் பயங்கரமா இருக்கு 2 டீம்லயும். எக்ஸாக்ட்லி. இந்த கேம் வந்துட்டு ஐ ஃபீல் இட் வில் பி a very high scoring கேம். நல்ல ஒரு பயங்கரமான பாப்கார்ன்ல வச்சு உட்கார்ந்து பாக்குற கோல் கீப்பர்ஸ் வேற அதையும் சொல்லிடு. டானருமா இங்க வந்து ஒரு வெறித்தனமான ஃபார்ம், அவங்க சொல்லவே வேணாம். அவரு இது நம்மளோட மார்டினஸ் பாரிஸ் போறான், ஞாபகம் இருக்கா அந்த கூத்து வேர்ல்டு கப்புக்கு அப்புறம்? சோ அதனால தலைவன் இப்பதான் முதல் வாட்டி நினைக்கிறேன். அவன் வர சொல்லியிருந்தான், மொத்த அட்டென்ஷன் எம்எல்ஏ வரட்டும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், ஆனா என் டீம் ஜெயிச்சா போதும், எல்லா கிரிட்டிசிக்ஸையும் அனை மாதிரி பண்ணால போதும் அப்படின்னு. இவெல்லாம் எப்படித்தான் நெகட்டிவிட்டியில த்ரைவ் பண்றான்னு தெரியலடா. அவன் ரொம்ப பேசுறான் அவன். பட் அவன் வந்து ஐ ஃபீல் அவன் வந்து பெனல்டிஸ் தவிர மத்தபடி ஜெனரல் ஷாட் ஸ்டாப்பிங்ல அவன் அவ்வளோலாம் கிரேட் இல்ல. ஸோ பட் இஸ் அ வெரி குட் இது ஆக்ரிவேட்டர். இந்த மாதிரி வந்து இந்த பக்கத்துல இருக்க அட்டாக்கர்ஸ் எல்லாம் ஆக்ரிவேட் பண்ணிட்டு அவனுங்களை வந்து கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஸ்லைட் டாக்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. அதுதான் அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கு. எனக்கு என்னமோ PSG தான் வில் கோ த்ரூன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? டெஃபினட்டா ஓவர் 2 லெக்ஸ்லாம் வந்துட்டு PSG ஈஸியா போயிடுவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட். இப்ப வேற டெம்பெலியோட ஃபார்ம்ல எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே த்ரைவ் பண்றாங்க. So I feel they have more chances. Exactly. They've also won the league one already. அவங்க தான் congratulations, correct, earliest winners. பாத்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து போடுங்க. நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் பண்றீங்கன்னு நினைச்சு போடுங்க. ஏன் நீங்க இந்த வின் ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு யோசிச்சுட்டு போடுங்க. Thank you so much for your support. கூடிய சீக்கிரம் நம்ம ரிவ்யூல சந்திக்கும். கௌதம் சுபாஷ்.